என்ன பாண்டியன், எதற்காக இந்த பதட்டம்? நாகராஜ் என்னுடைய நிழல். இந்த விஷயத்தில் சந்தேகம் எப்பொழுதும் வேண்டாம். சரி, சொல்லுங்க. என்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? படி நாகராஜ். உயர் திரு டிஐஜி சண்பக பாண்டியன் அவர்களுக்கு, நம் நாட்டில் போலி சாமியார்களின் கொட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சமீப காலமாக சாமி போதானந்த என்பவன் ஆன்மீகம் என்ற பெயரில் மகா அட்டுழியம் செய்து வருகிறான். சட்டவிரோதமான காரியங்களை யாருக்கும் தெரியாமல் அரங்கேற்றி வருகிறான். சாமி போதானந்தாவின் ஆசிரமத்தை திடீர் சோதனை செய்யுங்கள், பல ஆதாரங்கள் கிடைக்கும். அவனால் சீரழிக்கப்பட்ட எத்தனை பெண்களின் வாக்குமூலங்கள் எங்களிடம் அவனுக்கு எதிராக இருக்கிறது. அதையும் உங்களுக்கு தருகிறோம். அதை உங்களுக்கு தர வேண்டும் என்றால் அவனை நீங்கள் கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்களே ஒரு முகூர்த்தத்தில் அவனை கடத்தி கொலை செய்வோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்ன சாமி சிரிக்கிறீங்க? பாவம், யாரோ நல்லவன். சரி, நீங்கள் சோதனை போட ஆரம்பிக்கலாம். என்னங்க சாமி இப்படி பேசிட்டீங்க? நான் யாரு? உங்க பரம சிஷியன். உங்களுடைய எல்லா போதனையிலையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் உலகத்துல உங்களை மாதிரி ஒரு நல்லவர் இல்லைன்னு உங்களையே குருவா ஏத்துக்கிட்டேன். சோதனை போடுறதா இருந்தா எல்லாரோடையும் வந்திருக்க மாட்டேனா? அப்போ எதற்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த லெட்டர் எனக்கு காமிச்சு எச்சரிக்கை செய்யவா? அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது இந்த மாதிரி முட்டை கடுதாசியை நாம் அப்படி அலட்சியமா தூக்கி போட முடியாது. இப்படி பண்றீங்க, இப்படி எல்லாம் தப்பு பண்றீங்கன்னு சொல்லி முட்டை கடுதாசி போட்டு உங்களை மாட்ட வைக்க பார்க்குறவன் கண்டிப்பா வெளியாளா இருக்க முடியாது. நிச்சயமா உங்க ஆசிரமத்தை சேர்ந்தவனை தான் இருக்க முடியும். உங்களை பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் அவங்கள தண்டிக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா சாமி? அதனால அவங்க லெட்டர்ல சொன்ன மாதிரியே நீங்க கடத்தப்படுவீங்க. ஆனா அது அவங்களால இல்லை, எங்களால. அதனால உபயோகம்? ஆசிரமத்தை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருடைய ரியாக்ஷனும் வாட்ச் பண்ணுவோம். குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க சாமி? சரி, உங்க இஷ்டம். என்ன செஞ்சாலும் உங்களை மாதிரி நல்ல பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் பதட்டம் அடையாம பார்த்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் சாமி இவ்வளவு ஏற்பாடும். நாகராஜ், அந்த லெட்டர் கொடுங்க. அப்ப சுவாமி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லது. குருவே சரணம். நாகராஜ் சுவாமி, நீ எழுதின லெட்டர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுல்ல? நல்லது சுவாமி. ஏன் சாமி, எதுக்காக என்ன அப்படி எழுத சொன்னீங்க? நம்மளை சந்திக்க வெளிநாட்டிலிருந்து முக்கியமான விஐபிஎஸ்
நிறைய பேர் வரப்போறாங்க. அவங்க வரும்போது அவங்கள இந்த ஆசிரமத்தில் வச்சு சந்திக்கிறது சரி வராது. போலீஸ் அதிகாரிகளின் செக்யூரிட்டியில நாம ஒரு தனியான இடத்துல அவங்கள சந்திக்கணும், வியாபாரம் பேசணும். அதுக்காகத்தான் இதெல்லாம். சுவாமி, ம். வெளிநாட்டிலிருந்து வர்றவங்கள நம்ம ஆசிரமத்தில் சந்திக்கலாமே, ஏன் தனியா சந்திக்கணும்? 25 வருஷமா என் கூடவே இருக்கேன்னு உன்னை வச்சுக்கிட்டு முக்கியமானதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணா நீ தனியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா நாகராஜ்? அப்படிலாம் இல்லை சாமி, தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. சார், என்ன மனோகர், இப்போ என்ன நிலவரம்? ஒரு நிமிஷம் சார், ஹோல்ட் பண்ணுங்க. ரத்னகுமார், என்னாச்சு சார்? பிளான் ஏ படி வடப்பை டு ஸ்ரீபெருமந்தூர் ரோட்ல மணிமங்கலம் தாண்டின உடனே பொதுமக்கள் மத்தியில பஸ் ஸ்டாண்டு கிட்ட காரை மடக்கி சாமிஜிய யாரோ ரவுடிங்க கடத்தின மாதிரி செட்டப்ப நடத்திட்டோம் சார். வெரி குட். இப்ப சாமியை நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போயிட்டீங்களா? எஸ் சார், வந்து சேர்ந்துட்டேன் சார். ஓகே, ஹோல்ட் பண்ணுங்க. சார், பிளான் ஏ கம்ப்ளீட்டட் சார். சூப்பர். சுவாமி நம்ம கஸ்டடியில் தான் இருக்கிறான்ற விஷயம் எந்த காரணத்தை கொண்டு வெளியே தெரியக்கூடாது. ஓகே சார், ஷூர். வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. சுவாமி போதானந்தா கடத்தப்பட்டார். 2 நாட்களுக்கு முன்பு டிஐஜி அலுவலகத்திற்கு அவரை கடத்தி கொலை செய்ய போவதாக ஒரு மொட்டை கடிதம் வந்தது. இதை பற்றி சுவாமிஜியிடம் விசாரிக்க போலீஸ் அதிகாரிகள் சென்றபோது மக்கள் மத்தியில் தனக்கிருக்கும் செல்வாக்கை குறைப்பதற்காக யாரோ செய்யும் சதிதான் இந்த கடிதம் என்றார். ஆனால் இன்று அதிகாலை அன்னதான மடம் ஒன்றை திறந்து வைக்க வேடந்தாங்கல் சென்ற சுவாமிஜியை மர்ம கும்பல் ஒன்று கடத்தி சென்றதாக கிராம மக்கள் கூறினார்கள். சுவாமிஜியின் பிரதான சீடர்கள் Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.